என்னோட நேம் சுலேஹால் ஃபெமினா. நான் கம்யூனல் ரேங்க் வந்து 95. நான் டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கேன், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். ஃப்ரம் ஃப்ரம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சங்கரன் கோவில். நான் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் பிஎடும் படிச்சிருக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு பிஜிடிஆர்பி எழுதினேன். 1 டைம் தான் எழுதினேன். அது ஜஸ்ட் 1 மார்க்கில் வந்து கிடைக்கல. பிசிஎம்க்கு 2 சீட்டு தான், 1 மார்க்கில் கிடைக்கல. சரி, நெக்ஸ்ட்டு போடுவாங்க, பிஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், வரல. ஸோ நம்ம படிக்கிறத நிப்பாட்ட வேண்டாம் அப்படின்ட்டு டிஎன்பிசிக்கு ஸ்டெப் எடுத்தேன் 2021 லாஸ்ட்டில், டிசம்பரில். ஸோ அப்போ குரூப் 2 எழுதினேன். சரிங்களா, குரூப் 2 எழுதினேன். அதுலேயுமே ப்ரிலிம்ஸ் பாஸு, மெயின்ஸுக்கும் ரீச்டு ஜோனில் இருந்தேன். நெக்ஸ்ட்டு அந்த இதுக்கு அவ்வளோதான், ரீச்டு ஸ்டோன் வரைக்கும் தான் போக முடிஞ்சது என்னால். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோ தூரமும் இதுலேயும் வந்துட்டு இப்படி ஆகிட்டுன்ட்டு நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூஸாக படிக்கணும் அப்படின்ட்டு குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். சரிங்களா, நம்மளால் குரூப் 1 பண்ண முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு குரூப் 4கே வந்து தாட்டே இல்லை. சரி, ஒரு நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் படிச்சுட்டு இருந்தேன். குரூப் 1 படிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஜிகே இதெல்லாம் நல்லா ஃபுல்லாக தரவாக நல்லா படித்தேன். அப்புறம் குரூப் 4 சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு பண்ணினேன். அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் ஸ்கூல் புக்ஸு 6th to 12th ஓல்டு நியூ தமிழ் நல்லா தரவாக முடித்தேன். நெக்ஸ்ட்டு மேத்ஸ் எனக்கு நல்லாவே வரும். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் என்ன மேத்ஸ் வருதோ அதெல்லாம் சால்வ் பண்ணிடுவேன். அப்புறம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. குரூப் 1க்கு நான் மெயின்ஸ் படித்தது, இந்த ஜிகே படித்ததுனால இந்த 2ஐயும் மட்டும் ஷார்ட் டைமில் முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் 162 கொஸ்டின்ஸ் போட்டேன். தமிழில் 90 கொஸ்டின்ஸ், மீத ஜிஎஸில் வந்து ரிமைனிங் 72 கொஸ்டின்ஸு போட்டிருந்தேன். செல்ஃப் ஸ்டடி தான், ஆனால் குரூப்பாக படித்தோம். நான் குரூப் 4க்கு படிக்கும்போது அப்ஜெக்டிவ் டைப்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப அது ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கு எங்களுக்கு ஒரு டீம் மெம்பர் இருக்காங்க, அவங்க ரெவென்யூவில் தான் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெலாம் எங்களை வந்து எழுப்பி விட்டு ஒரு டீமாக நாங்கள் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வைக்க எல்லாருமே நாங்கள் அந்த மாதிரி டீமாக படித்தோம். ஒரு 2 மணி நேரம் படித்தாலும் ரொம்ப வால்யூமாக படிப்போம், நிறையா முடிச்சிடுவோம், தரவாகவும் ஆயிடும். எப்போ கேட்டாலும் மெமரியில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஷார்ட் டைமில் எல்லா தமிழையும் நல்லா முடிச்சிட்டோம், எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. குரூப் ஸ்டடி பண்ணுறது ரொம்ப ஒர்த்தியாக இருந்தது. படிப்புங்கிறது எனக்கு சும்மா ஒரு ஹாபி தான், ஆனால் சப்போர்ட் தான் எனக்கு வந்து 99-100% சப்போர்ட் மட்டும்தான். என்னோடய ஹஸ்பண்ட் சைட்லேயும் சரி, அம்மாவும் சரி, அவங்க வந்து படிக்கணும்னு விட்டுட்டாங்க ஹஸ்பண்ட் வீட்டில். ஆனால் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சப்போர்ட்டிவாகவோ, எனக்கு 2 சைல்டு இருக்காங்க, பையன் 1 பொண்ணு 1, எல்லாத்தையும் கேர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் தான். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு படித்து வருதவங்க வெற்றி அடைந்தவங்களுக்கு பின்னாடி அவங்க ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக உண்டுன்னு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்மளால் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளை ஹை ரேஞ்சுக்கு நம்மளால் ரீச் பண்ண முடியும். கண்டிப்பாக பொதுவாக இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க, அது ஒரு வேல்யூ இருக்கலாம். ஆனாலும் வந்து சில்ட்ரன் வந்து நம்மளை வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை மேனேஜ் பண்ணி அவங்கள கொண்டு போகணும், அது வந்து பெரிய ஒர்க்காக தான் இருக்கும் மற்ற ஒர்க்கை விட. அதில் பார்க்கும்போது என் குழந்தைங்களோட விளையாடுறதே நான் ஒரு ஹாபியாகவும் எடுத்துக்கிடுவேன். ஸோ அதை கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும்னு அதுக்கு ஒரு நான் ஒரு டைம் டேபிள் போட்டிருப்பேன். அதை பார்த்தாலே கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். அந்த அரை மணி நேரம் ஆனாலும் பிள்ளைங்களோட விளையாடணும் அப்படின்னு ஒரு போட்டிருப்பேன். அதர் தென் டைமில் படிப்பில் தான் இருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு இந்த மாதிரி ஒரு சாப்டர் முடித்தாலும் அந்த கொஸ்டினில் படித்து அதில் வர என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின் அரைஸ் ஆகும் அந்த மாதிரி பார்க்குறதுலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி படிப்பேன். மற்ற எல்லா ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இருந்தது. கண்டிப்பாக எப்படின்னா ரொம்ப வெல் நோன் கொஷின்ஸாக இருந்துச்சுன்னா மைண்ட் பண்ணிவிட்டு விட்டுருவேன். நியூவாக ஒரு கொஷின் வந்து நம்ம கேதர் பண்ணுறோன்னா அதுக்கான கீவேர்ட்ஸு என்ன நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோங்கிற அந்த கீவேர்டு ப்ளஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் என்னதுங்கிறத வந்து அதை தான் நோட் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு லாங் சைஸ் நோட் ஒன்று போட்டிருப்பேன். அதில் நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன், எது இம்பார்ட்டன்ஸுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும், படிக்கிற எல்லா ஆஸ்பரன்ஸுக்குமே தெரியும் எது இம்பார்ட்டன்ஸ்னு. அதை நான் ஹைலைட் பண்ணி அதை ஜஸ்ட்டு அப்பப்போ பார்த்துக்கிடுவேன். ஒரு 4 டேஸ்க்கு ஆனப்புறம் நான் அதை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அது ரொம்ப படித்த மாதிரி நல்ல ஒரு வேலிடாக இருக்கும் எனக்கு. அகெயின் அதை எனக்கு போர் அடிக்கும் போதுனா நான் ரீகால் தான் பண்ணுவேன் என்னோடய நோட்ஸு.
நிறைய படிச்சுட்டோன்னா அதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு சலிப்பு வரும் இல்லையா? அந்த சலிப்பெல்லாம் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? அதுதான் இந்த இப்போ நிறைய இப்போ படிக்காதவங்களாம் என்ன செய்கிறாங்க, மீடியா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, யூடியூப் பார்க்குறது, ஃபேஸ்புக் பண்ணுறது. அதை நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது? நம்மளும் பண்ணுவோம். அதையும் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக பண்ணுவோம். யூடியூப்ஸில் மீடியா பார்க்கும்போது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போயிடுவேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஜான்வரின்னு போடும்போது ஒரு 3-4 இன்ஸ்டியூட்லேருந்து போடுவாங்க. அதை நல்லா ஜாலியாக பார்த்து நோட் பண்ணிட்டு போயிடுறது. எதுவாக இருந்தாலும் அப்புறம் கம்யூனிட்டியில் அந்த ஒன் வேர்டாக போடுவாங்க. அதுவே ஒரு ஃபன்னியாக தான் எடுத்து படித்தேன். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மீடியாவை வந்து படிப்புக்காகத்தான் யூஸ் பண்ணினேன். அது சலிப்பாக வந்து இருக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி மீடியாவை தான் யூஸ் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிக்கணும். எனக்குலாம் வந்து ஒரு வாரம் இன்னைக்கு படிக்கிறேன்னீங்களா, ஒரு வாரம் கழிச்சு மறந்து போயிடும். உங்களுக்குலாம் எப்படி அதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க கரெக்டாக? அதான் சார், அகைன் படிக்கணும், டெஸ்ட்டு போடணும், மிஸ்டேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படிங்கன்னா மிஸ்டேக் வரதான் செய்யும், சரிங்களா? அந்த மிஸ்டேக்கை எகெயின் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு நம்ம படித்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே அது எப்போதுமே மறக்காது. அப்படிங்கும்போது நம்ம எகெயின் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வந்து மறக்காது, இதுக்கு இன்னமும் மறக்காது. அந்த மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது. எக்ஸாம் ஹாலில் எதுவும் மிஸ்டேக் பண்ணீங்களா? நான் இந்த குரூப் 2A வந்து என்ன பண்ணேன்னா, ப்ரிலிம்ஸ் வந்து எழுதிட்டு வந்தேன். நிறைய கொஷின் நல்ல கொஷின் தான், தெரிஞ்ச கொஷின் தான். அப்போ வந்து எனக்கு வந்து தெரிஞ்ச கொஷினை நான் கேர்லெஸ்ஸாக பண்ணியிருந்தேன். ப்ரிலிம்ஸில் பாஸ் தான், ஆனாலும் தெரிஞ்சதை கேர்லெஸ்ஸாக பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இனிமேல் இந்த மாதிரி பண்ணின தப்பு பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தெரிஞ்ச கொஷின் மட்டும் அட்டன் பண்ணணும் கரெக்டாக. தெரியாத கொஷினை வந்து லாஸ்ட்டாக வந்து படித்து பார்த்துட்டு போடணுன்ட்டு தெரிஞ்ச கொஷினை மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கிட்டேன். அடுத்து நான் இப்போ எனக்கு 14th டேயில் வந்திருக்கேன், சரிங்களா? 95 கம்யூனல் ரேங்க். எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு எனக்கு ஒரு ஐடியாவே தெரியல. ஆக்சுவலியாக வந்து நான் இப்போ வரும்போது விஏஓ தவிர மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருந்துச்சு. ஆனால் ஃபீமேல்லையும் பார்க்கும்போது எனக்கு முன்னகிட்டி 7 பேர் இருக்காங்க, நான் 8வது ஃபீமேல். அவங்கெல்லாம் என்ன எடுப்பாங்கன்னு தெரில. ஒரு ரெவன்யூ தான் இருக்குது, 2 ரெவன்யூ இருக்குது, நீலகிரி ஒன்று, தருமபுரி ஒன்று இருந்தது. ஸோ எல்லாருமே ரெவன்யூ எடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் போனாங்க. பட் பை காட் கிரேஸ் எனக்கு ரெவன்யூ கிடச்சிச்சு. ப்ரே பண்ணுங்கள், இந்த சலிப்பாக இருக்கும்போதெல்லாம் வந்து அட்டென்டிவாக இருக்கிறதுக்கு ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச காடை நினச்சி ப்ரே பண்ணுங்கள். நல்ல பாசிட்டிவான தாட்டில் இருக்கணும். நம்மளால் முடியும், நம்மளால் முடியாது யாராலே முடியாது, கண்டிப்பாக நம்மளால் முடியுங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இருக்கணும். ஒரு பிரச்சனை ஃபேமிலியில் வருதுன்னா அதை வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஃபார்வர்டாக வந்து திங்க் பண்ணோம்னா நம்மளால் முடியும். மைண்ட் டார்ச்சர் எதுவுமே இல்லாமல் நம்ம ஹெல்த்தை கேர் பண்ணுறோன்னா எந்த ப்ராப்ளமுமே நம்ம வந்து பார்க்க வேண்டாம். பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸோடு இருந்தாலும் நம்ம ஹெல்த்தும் நமக்கு சப்போர்ட் பண்ணும், பை இந்த யூனிவர்ஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு பீப்புள் பார்க்கையில் நிறைய பேர் குரூப் 4 குரூப் 2லாம் எழுத முன் வராங்க. குரூப் 1 பொறுத்த மட்டும் வந்து கொஞ்சம் ஏதோ பேக் வாங்குறாங்க. அது அப்படி பண்ணாதீங்க தயவுசெய்து. கண்டிப்பாக வந்து நான் நினைக்கிறேன் குரூப் 4 அச்சீவ்மெண்ட் பண்ண எல்லாராலையுமே, அச்சீவ்மெண்ட் மீன்ஸ் வேலை கிடைக்காதவங்கள நான் சொல்லலை, எல்லோரும் அதை விட அதிக மார்க் வச்சு வேலை இல்லாமலும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. குரூப் 4 உங்களால் பண்ண முடியும்னு ஒரு தாட்டில் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டிங்கன்னா உங்களால் குரூப் 1ம் முடியும். கண்டிப்பாக பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் நல்லபடியாக பண்ணிட்டுனாங்களே மெயின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது உங்களுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸை பொறுத்து மெயின்ஸ் வந்துடும்.